மகாராஜா அப்படின்ற பிளாக் பஸ்டர் படத்தை விஜய் சேதுபதி அவர் ரீசெண்ட் டைம்ஸில் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா வரக்கூடிய திரைப்படம் தான் இந்த ஏஸ். இந்த ஏஸும் ப்ரொடக்ஷன் வைஸாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அண்ட் இந்த படத்துக்காக விஜய் சேதுபதி அவர்கள் உடம்புலாம் குறைச்சிருந்தார் அப்படின்ற ஒரு நியூஸும் இருந்தது. ஓகே, படம் எப்படி இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் போனேன். பட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பெரும்பான்மையான மக்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இந்த படம் ஓகேவாக தான் இருக்கும்ன்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே என்னென்னா, ஒரு ட்ரெய்லரை பார்த்து ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமா அந்த படத்து மேலே என்ன மாதிரியான விமர்சனம் வேணால் வைக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு தாட் ப்ராசஸில் இப்படி தான் இருக்குன்ற ஒரு எண்ணத்தில் போனீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுடைய இந்த தாட் ப்ராசஸ்னாலேயே அந்த படம் போர் அடிக்கிற மாதிரியான ஃபீல் தரலான்றது தான் என்னுடைய பார்வை. நான் அந்த மாதிரியான எந்த ஒரு ப்ராசஸும் இல்லாமல் ரொம்ப ஓப்பனாக இந்த கதை எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் உட்காந்தேன். கண்டிப்பாக ஆறுமுககுமார் நல்லாவே சர்ப்ரைஸ் பண்ணார்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு மிஷன் இம்பாசிபிள் மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரேஞ்சுக்கு போல் இது ஒரு விஜய் சேதுபதி அவர்களுடைய மிஷன் இம்பாசிபிள்ன்ற மாதிரி தான் சொல்லணும். நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குது. இந்த நோபடி அப்படின்ற சப்ஜெக்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜேம்ஸ் பாண்ட், நோபடி, மிஷன் இம்பாசிபிள், இது எல்லாத்துக்குமே ஒரு காமனான பாயிண்ட்டாக நான் என்ன பார்க்குறேன்னா, அவன் அந்த கேரக்டர் ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருக்கோம், அந்த இலக்கு கரெக்டாக முடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த கதைகளுடைய கதையாக இருக்கும். அவன் என்னவாக இருக்கான், இப்போ நோபடியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பேரே இருக்காது. அப்படி அங்கேருந்து ஒரு சாப்டர் ஒன்று எடுத்துக்கிட்டு ஓவராலாக இந்த ட்ரீட்மெண்ட்டாகவே ஒரு தமிழில் ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ட்ரீட்மெண்ட்டில் பண்ணலான்ற அந்த ஐடியாவில் எந்த ஒரு இடத்துல ஸ்க்ரீன் பிளேவாக மிஸ் ஆகாமல் கொண்டு போகிறாங்களே, ஒரு ரைட்டராகவும் சரி, ஒரு டேரக்டராகவும் சரி, எடிட்டுக்கு அப்புறமா ஒரு ஸ்க்ரீன் பிளேலையும் சரி, அது ரொம்ப கரெக்டாக ஆறுமுககுமார் பண்ணியிருக்காருன்றது தோணுச்சு. இது மட்டும் இல்லாமல் ஃபென்னி ஆலிவர் தான் இந்த படத்துக்கான எடிட் பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மீசியம் முறுக்கு போன்ற படங்கள்லாம் அவர் தான் எடிட் பண்ணியிருக்காருன்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துக்கும் அவருடைய எடிட் ரொம்ப அழகாக இருந்தது. முக்கியமாக இன்டர்வல் பிளாக் முன்னாடி மிஷன் இம்பாசிபிள் மாதிரி ஒரு சின்ன ட்ரெய்லர் செகண்ட் ஆஃப் எப்படி இருக்க போகுதுன்றத ஒரு கட்டாக கொடுத்து அந்த இன்டர்வலை இன்னும் ஹை பண்ணியிருந்தார். எனக்கு அந்த ஐடியாலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நீங்கள் சொல்லலாம், என்னப்பா அது காப்பி அடிச்சு தானே பண்ணுறாங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் காப்பி அடித்து பண்ணுறாங்கன்றது ஓகே, பட் அதை தாண்டி தமிழுக்கு அது ஆப்டாக ஒன்று மாற்றுறாங்களா, அது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வேணால் எப்படிப்பட்ட ஒரு கதையை வேணால் யோசிச்சு பாருங்கள், தமிழில் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி அதை மாற்றுறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். நிறைய டேரக்டர்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க, அட்லீனை ஈஸியாக காப்பி அடிக்கிறாரு, லொக்கேஷனை ஈஸியாக காப்பி அடிக்கிறார். ஒரு நாள் நீங்கள் ஒரு கதையை அது இங்கிலீஷ்லேருந்து தமிழில் அடாப்ட் பண்ணுற மாதிரி யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ டிஃபிகல்ட்டுன்றது உங்களுக்கு அப்போ புரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில் ரொம்ப அழகான அந்த எஃபர்ட்டை போட்டிருந்தாங்க. அண்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 30 மினிட்ஸ் வரைக்குமே எனக்கு என்ன யோசனையில் இருந்ததுன்னா, அப்போயுமே கதை எங்கேஜிங்காக தான் இருந்தது. விஜய் சேதுபதி ஏன் வராரு, எதுக்காக வராரு, யோகி பாபுன் விஜய் சேதுபதியோடைய ஃபன் சீக்வன்ஸ், ருக்மணிக்கும் விஜய் சேதுபதிக்கான ட்ராவல், இதெல்லாம் ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டே இருந்தாங்க. பட் கதைக்குள்ளே வரலையே அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. யோசிக்கிற நேரத்தில் கதைக்குள்ளே வந்துடுறாங்க. இந்த படத்தில் இன்னொரு கேரக்டர், அவங்க பேர் திவ்யான்னு நினைக்கிறேன், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. படம் ஃபுல்லாக அவங்களுடைய ட்ராவல் இருக்குது, அவங்க வர போர்ஷன்ஸ் எல்லாமே இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்தாங்க. அண்டு யோகி பாபு அண்டு விஜய் சேதுபதி இவங்களுடைய காம்பினேஷன் எப்பவுமே கொஞ்சம் ஸ்பெஷல்ன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு சில ஹீரோஸ் கூட தான் ஒரு சில காமெடியன் ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காருவாங்க. எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் அண்ட் சூரி அப்படின்ற அந்த காம்பினேஷன் இருக்குது தெரியுங்களா, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன். அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷனாக தான் நான் விஜய் சேதுபதி அண்டு நம்ம யோகி பாபு காம்பினேஷனை பார்க்குறேன். இவங்க 2 பேருடைய காம்பினேஷனும் இந்த படத்துலையும் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட ப்ளஸ்ஸாக நான் இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன பார்க்குறேன்னா, ஆறுமுககுமார் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, இது ஒரு ஹைஸ் த்ரில்லர் மூட்லேயும் ஒரு பக்கம் போகுது, இன்னொரு பக்கம் நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்க மக்கள், அந்த பிரச்சனையில் நம்ம ஹீரோ எப்படி அவங்களெல்லாம் காப்பாற்றுறாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட், ஹீரோ ஒரு சின்ன ஆசையில் தான் இருக்கேன், நான் நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டேன், பட் இப்போ என்னோடய லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நார்மலாக இருக்கணும், அப்படி ஒரு லைஃப்பில் நான் வாழணும்னு நினைக்கிறாரு. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக என்னென்னலாம் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் பயங்கர அழகான ஒரு பொண்ணு ருக்மணி வசந்த் மாதிரி வராங்க, அவங்கக்கிட்ட ஒரு காதல் வழியில் எப்படி விழறாரு அப்படின்ற அந்த ஒரு ட்ராவல் இருக்குதுங்க. இது எல்லாமே கதையை ரொம்ப அழகாக ரொம்ப கரெக்டாக என்கேஜ் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தது. அது இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளேயோடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்குறேன். பட் என்ன இருந்தாலும் ப்ளஸ்ஸை தாண்டி நமக்கு ஒரு சில மைனஸும் வரும்ல. இந்த படத்தோடைய மியூசிக்காக மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் ஆகுது, அதையும் நான் சொல்லணும். இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், படத்தில் ஆங்காங்கே வர பாடல்கள் நல்லா இருந்தது, பட் மீண்டும் போய் கேட்கணும் அப்படின்ற ட்ரீட்மெண்ட்டில் இல்லை. அண்டு மைனஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்டண்ட்டாக ரொம்ப கம்மியான செலவில் பண்ணியிருந்தாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு மலேசியா மாதிரியான ஊர், அங்கே ஒரு திருட்டு நடக்குது, அந்த திருட்டுக்கு வெறும் 2 பைக்கு ஒரே காரில் போய் போலீஸ் பிடிக்க போகிறாங்க அப்படின்னு காட்டுற அந்த சீனாக இருக்கட்டும், நடுவில் வர நிறைய ஸ்டன் சீக்வன்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியே இல்லை, வெறும் அந்த சீனை கடத்தணும், அதுக்காக ஒரு ஸ்டண்ட் இருக்கணுன்ற மாதிரி தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு அந்த பிளேவாக எனக்கு பிடிச்சிருந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல யோகி பாபு மாட்டிப்பார்,
அந்த இடத்துலேருந்து விஜய் சேதுபதி ஓட ஆரம்பிப்பார். அந்த இடத்துல அந்த ஸ்டண்ட்டை ஃபன்னாக பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு என்ஜாயபுளாக இருந்தது. மறுபடியும் கட் பண்ணிங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வரும். அது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய ப்ளே பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்னென்னா அது ஸ்டண்ட்டுக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஒரு ரைட்டிங் இருக்குது தெரியுங்களா, அந்த ரைட்டிங்கும் ஸ்க்ரீன் ப்ளேயும் நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். யோகி பாபு ஒரு சில படங்களில் தான் ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் எனக்கு இந்த படம் அமைஞ்சிருந்தது. ரொம்ப ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணேன். யோகி பாபு அவர்கள் வந்து படம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் அவர் வராரு. அவர் வர எல்லா போர்ஷன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. பப்ளு இதில் ரொம்ப மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. பிருத்திவி நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் கூட அனிமல் படத்தில் மிக முக்கியமான வில்லனாக பார்த்துக்கலாம். அவரும் இந்த படத்தில் ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இப்படி படத்தில் எல்லாருமே வந்து இந்த டெய்லர் மேட் ஆக்டர்ஸ்னுவாங்களே, அப்படி ரொம்ப பிக்சர் பர்ஃபெக்டாக இவங்களாம் இருந்தால் இந்த கதைக்கு நல்லா இருக்குன்ற ஒரு ஜோனில் எல்லாருமே ரொம்ப கரெக்டாக ரொம்ப அழகான ஒரு பிளேஸ்மெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டுவோர்ட்ஸ் த எண்டில் யோகி பாபுடைய காலாக இருக்கட்டும், அந்த காலில் வர ட்விஸ்ட்டாக இருக்கட்டும்ன்ற மாதிரி ஓவரால் படமே என்னை வந்து ஒரு தமிழ் சினிமா ஆடியன்ஸாக எப்போயாவது ஒரு வாட்டி நான் வந்து தேட்டரில் போய் படம் பார்க்குறேன் அப்படின்ற பொழுது ரொம்ப அழகாக அந்த படத்தில் என்னென்னலாம் வேணுமோ அந்த எல்லா கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் இருக்கக்கூடிய ஒரு படமாகவும் ஒரு சின்ன த்ரில்லிங் எலமெண்ட்டோடையும் கதையை நகர்த்திட்டு போன ஒரு படமாகவும் தான் இந்த படம் எனக்கு அமைஞ்சிருந்தது. ஏஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீசெண்டான ஒரு ட்ராவலை கொடுத்துருந்தாங்க. அண்ட் யோகி பாபுடைய கேரக்டர் ஆர்க் இந்த படத்தில் ரொம்ப கரெக்டாக இருந்தது. மற்ற எல்லாருக்குமே அந்த கேரக்டர் ஆர்க் ஹீரோக்கு கூட, ஏன்னா அவர் வந்து நோபடி அப்படின்ற மாதிரி ஒரு ஆளாக இருக்கார், அதனால் நீங்கள் எந்த ஜோனுக்குள்ளேயும் அவர் உட்கார வைக்க முடியாது. பட் யோகி பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது அந்த கேரக்டராக இருக்குது. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து டியூவல் ஏரோ சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஒரு பக்கம் விஜய் சேதுபதி, இன்னொரு பக்கம் யோகி பாபு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே தான் இந்த கதையை நகர்த்திட்டு போனாங்க. அது இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். தாண்டி நீங்கள் ஏஸ் தேட்டரில் பார்க்க போகிறீங்க இல்லை பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது டடா பாபா. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.